அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும். ஆன்மீக மெய்யன்பர்களே, சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள். குருநாதர் போகரப்பாவின் அருளானைப்படி அற்புத சித்தர் சிகிச்சை நிகழ்ச்சியானது எம்மால் நேரடியாக உலகமெங்கும் நடத்தப்பட்டு வருகின்றது. இதுவரை பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சித்தர்கள் வழி ஆன்மீகத்தை கற்றுணர்ந்து நன்னெறியிலே வாழ்ந்து வருகின்றனர். முப்பாட்டனார் திருமூல நாயனாரின் திருமந்திர வழிகாட்டுதலின்படியே இந்நிகழ்ச்சியானது வடிவமைக்கப்பட்டது. அதற்கு சான்றாகவே இச்சிற்றுரை. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்தோம்புகின்றேனே. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. எவ்வளவு ஓர் அற்புதமான பாடல் என்பதை உணர்ந்து பாருங்க. ஆன்மீகத்தோட அடிப்படை சத்தியத்தை உரைக்கக்கூடிய பாடல். சித்தர்கள் வழி ஆன்மீகம்னா இப்படித்தான் நீங்க போக முடியும் அப்படிங்கிறதோட அடிப்படையே இந்த பாடல் தான். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன். உடம்ப நான் முன்னாடி ரொம்ப அசிங்கமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஊத்தை சடலம் என்று இருந்தேன். உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். உருபொருள்னா இறைவனோட பொருள் ஒன்று இந்த உடம்புக்குள்ளார நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ தான் எனக்கு புரிய வந்துச்சு, உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று. சாட்சாத் அந்த ஈஸ்வரனே கோயில் கொண்டு என் தேகத்தினுள்ளே இருக்கின்றான் என்பதை நான் உணர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. ஒரு அற்புதமான வரிகள் பாருங்கள். அவருடைய அனுபவத்தை சொல்கிறார் திருமூல நாயனார். முப்பாட்டனார் அவரின் அனுபவத்தை இந்த இடத்திலே சொல்லுகின்றார். உடம்பார் அழியில் உயிரால் அழிவர். ஐயா, சுவர் இல்லாமல் சித்திரம் எக்காலத்திலையும் நீங்கள் எழுதவே முடியாது. உடம்பு போயிடுச்சுன்னா உயிர் இந்த தேகத்தை விட்டு போயிடும். உடம்பு நோய்வாய்ப்பட்டு ரொம்ப இந்த உடம்பு சித்திரவதையை அனுபவிச்சுச்சுன்னா இந்த உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய உயிர் வெளியேறிவிடும். ஒரு அற்புதமான படைப்பு இந்த மனித படைப்பு. எப்பிறவி எய்தினாலும் இறைவனுள் இரண்டர கலக்க முடியாது. இந்த மனித தேகம் எடுத்து மானிடராக பிறந்தால் மட்டுமே இறைவனுடன் இரண்டர கலக்க முடியும். அதான் சொல்றார் இந்த இடத்துல. திடம்பட மெய்ஞானம் சேரமாட்டார். திடம்பட மெய்ஞானம்னா என்ன? இறைவனுள் இரண்டர கலப்பது. உடம்பு போயிடுச்சுன்னா இந்த உடம்பிலிருந்து உயிர் தனியாக பிரிந்து விட்டுச்சுன்னா மெய்ஞானமாகிய இறைவனுள் இரண்டர கலக்கும் வாய்ப்பு உங்களுக்கு இல்லாமல் போயிடும். அதனால இந்த உடம்பை வளர்க்கும் உபாயத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு குருநாதர், ஏதோ ஒரு மார்க்கம், ஆனால் அது உண்மையான மார்க்கமா என்பதை அறிந்து உங்கள் அறிவை கொண்டு அறிந்து உணர்ந்து குருவை சரணாகதி அடைந்து உடம்பை வளர்க்கும் உபாயத்தை அறிந்து கொண்டு உடம்பை நீங்கள் வளர்த்து கொண்டீர்களானால் உயிர் வளரும். குருநாதர் போகரப்பாவின் அருளினால் அற்புத சித்தர் சிகிச்சை நிகழ்ச்சிகளிலே சித்தர்கள் வழி தீட்சையினை அருளி உங்களது உடம்பினை வளர்க்கும் உபாயத்தை அருளுகின்றோம். அத்துடன் சொர்ண ஆகர்ஷண பைரவரின் அருளினால் உங்களின் வாழ்க்கையில் அருட்செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் அருளுகின்றோம். அனைவரும் அமைதியாக
ஆனந்தமாக நீடூடி வாழ ஆசீர்வதிக்கின்றோம். பரிபூரணம், பரிபூரணம், பரிபூரணம்.